அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவை திமுக அமைத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு டி.ஆர். பாலு தலைமையில் திமுக குழுவை அமைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை திமுக நடத்த உள்ள நிலையில தற்போது திமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த குழுவை அறிவித்திருக்கார். குறிப்பாக குழு தலைவராக திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலும், குழு உறுப்பினர்களாக அமைச்சர் நேரு, திமுகவுடைய துணை பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, ஆர். ஆசா, ஆர். எஸ். பாரதி மற்றும் ஏவா வேலு உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளாக அழைத்து கூட்டணி கட்சிகளான தொகுதி எத்தனை என்ற எண்ணிக்கையும் அதே போல எந்தெந்த தொகுதி என்பதையும் இவர்கள் இறுதி செய்வார்கள். பின்னர் திமுக தலைவர் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார். முதற்கட்டமாக இவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும். நாளைய தினம் எந்த கட்சிக்கு அழைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவித்திருக்கிறது. வழக்கமாக ஐயுஎம்எல்ஏ அழைத்து முதலாவதாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில இந்த முறையும் அவர்களை அழைக்கலாம். அதே போல காங்கிரஸ் கட்சியும் தொகுதி கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை விரைந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில நாளை முதல் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையை கூட்டணி கட்சிகளோடு தொடங்க இருக்கிறார்கள். கோகுல், திமுக கூட்டணியில தற்போது தேமுதிகவும் இணைந்திருப்பதால் மற்ற கட்சிகளுக்கு, முன்கூட்டியே இருந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக என்ன முடிவுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வருது. குறிப்பாக தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இரண்டு கட்சிகளும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இல்லாமல் தற்பொழுது புதிதாக இணைந்திருக்கார்கள். மற்ற கட்சிகள் தொடரக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில எப்படி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திமுகவும் இந்த முறை தொகுதிகளை குறைத்துக் கொள்ளும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. 163 தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட்டது. 14 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சியினர் போட்டியிட்டார்கள். இந்த முறை மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருவதால் அது குறித்த பேச்சுவார்த்தையும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவின் போது நடைபெறும் என்ற தகவலும் இருக்கிறது. அதே போல மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவை எல்லாம் தொகுதியுடைய எண்ணிக்கையை இந்த முறை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில புதிதாக திமுக கூட்டணியில் கட்சி இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்ற தகவல் இருப்பதால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எந்த மாதிரியான ஒரு வியூகத்தை திமுக வகுக்கப் போகிறது என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகிறது. நிச்சயமாக கோகுல், அதே போல ஒற்றை இலக்கத்துல போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இந்த முறை இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை கேட்டு பெறலாம் என்ற திட்டத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக அந்த கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன முடிவுகள் இருக்கின்றன? ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்று மாநில குழுவில் ஏற்கனவே நிர்வாகிகள் வலியுறுத்தி இருப்பதாக தகவலாம் வெளியாகிறது. இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும். ஆனால் அதற்கான சூழல் தற்போது இல்லை. ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தொடரக்கூடிய நிலையில புதிதாக தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் இருக்கிறது. அதே போல இன்னும் சில கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளும் சில கட்சிகள் இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இரட்டை இலக்கம் என்பது தற்போது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அவருடைய எண்ணிக்கை ஒரு இடமோ 2 இடமோ உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே எண்ணிக்கையோ அல்லது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமோ என்ற அடிப்படையில் தான் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். புதிதாக கூட்டணி கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில வெற்றி வாய்ப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கலாம் என்ற ஒரு வியூகமும் இருக்கிறது. தொடர்ந்து
பல சர்வேக்களை திமுக தரப்பிலிருந்து எடுத்து அந்த அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்குது, திமுக எந்த தொகுதிகள் வலுவா இருக்குது என்ற புள்ளி விவரத்தை எல்லாம் திமுக தலைமை ஏற்கனவே சர்வேகளாக எடுத்து வைத்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. ஏறக்குறைய 2 வார காலத்திற்குள் இந்த தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்ற ஒரு வியூகத்தை வகுத்திருக்கக்கூடிய திமுக நாளை முதல் இந்த கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.